முனியம்மா அது வீட்டில் போட்டு விட்டேன்ல. இது போட்டு விட்டேன். இல்லை முனியம்மா பேசின போட்டு விட்டேன். சூப்பராக பேசியிருக்கு. பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா நம்மளை வேலை சொல்லிட்டு உக்காந்துக்கிடுச்சு. சொல்லுமா ஏதாவது சொல்லுமா. எதுக்கு சொல்லுமா, எதுக்கு இந்த தேங்காய் கம்மியாச்சு? ஏன் என்ன எதுக்கு வந்து ஒரு வேலை செய்ய மாட்டேன்னு சரியா நீங்கள் சரியா பராமரிக்கலை. போய் தேங்காய் எடுத்து போட்டு போடாமல் தூக்க கட்டில் வந்து தூங்குறியா, அதனால சரியா தேங்காய் வேண்டாம் போ. சொல்லுமா. தெரியல சீசனு தேங்காய் சீசன் எந்த சீசனு? தேங்காய் சீசன் முடிஞ்சிருச்சு. எந்த சீசனு? தை மாசிலேயே. தை மாசி. தை மாசினா தெரியுமா? இங்கிலீஷில் சொல்லுமா. படிக்காத உங்களுக்கு தான் தை மாசி பங்குலாம் தெரியும். மார்ச் ஏப்ரல். இதே ஏப்ரல். இது மே. மார்ச் ஏப்ரல் மே ஜூன் வரைக்கும் சீசன் காய். ஜூன் முடிஞ்சா ஜூன் முடிஞ்சாச்சு கம்பளத்தை அடிக்கிறாய். போடலே போடா. எதுக்குள்ள இப்படி போனேன் அப்படி போட எடுத்துக்கிட்டு போடா. எங்கடா கொண்டடா பார்க்க எடுத்துட்டு இருக்கீமா? தேங்காய் ஒத்த தேங்காய் இல்லை. மேலே சமைச்சிட்ருக்காங்க, கீழே நாங்கள் உட்காந்துருக்கோம். ஆமாம், கீழே உட்காந்துருக்கோம். மேலே சமைக்க கீழே உட்காந்துருக்கேன். கேளுங்க எல்லாரும். தோட்டம் வந்து மேலே சமைக்கணும். மேலே சமைக்கும்போது நான் வீடியோ பிடிச்சி போட்டு விட்றேன். அப்போ அம்மா வீடியோ பிடிச்சி போட்டு விடு. அந்த துண்டுக்கு அந்த வேட்டிக்கும் வின் பண்ணுறா பார்த்து வின் பண்ணுவாங்க. ஏன்னா அதை வந்து விவசாயம் மாதிரி இருப்பார். விவசாயி கண்டெடுத்த முதலாளி எப்படி அது பாட்ட கூட சொல்றது இல்லை. யாரும் எடுத்த மணிக்கு உட்காரு. அந்த அக்கா செமந்துட்டு வர்றாங்க. அந்த பாட்டு பிடிச்சது மாதிரி என்னது அந்த பிள்ளை 2 ஆடுங்க வாரு. என்ன பாட்டு? மாமே வாரியா அந்த ஐயனார் போட பவர்னு வச்சாயவரு கருப்பசாமி போல பவருன்னு. அப்போ கருப்பசாமி கருவாளத்தி கையில் வச்சுக்கிட்டு உதயசிரியை போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். எவ்வளோ இழுச்ச வளர்ச்சி எடுத்து யூடியூப்பில் ஓட்டு விட்டா பூரா ஆட்டை இது என்ன முருகசிரியா இது முதல்ல அழிச்சு விடுறதா என்னன்னு சொல்லி வர்றதுக்கு போ. ஆமாம், அழிக்கக்கூடாது. நீ ஃபேமஸ் ஆகி ஆம்பளைங்கிட்ட 2 செருப்படி வாங்கணும்ல. போ ஃபேமஸ் ஆகி நானாலும் இடத்துனாலும் பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு போய் அதை எடுத்து அதில் விழுந்துக்கிட்டு இருக்கோம். எருவு கொண்டே வரல. எருவு வருது தண்ணியில் மருந்துக்கு வந்து அரைச்சி எடுத்துக்கிறவான். அரைச்சி நீயும் உங்கள் அப்பாவும் வளைய வச்சு அரைச்சி அள்ளி போடுங்க. ஆற்று வீட்டில் காயத்தான். பாருமா, அந்த அக்கா எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க. அந்த அக்கா நீ உட்காந்துருக்க போ வீட்டுக்கு போய் இந்த பையில உங்கள் வீட்டுக்கு கூட்டு போத்த அண்ணா வீட்டுக்கு போய் இந்த பையில உங்கள் வீட்டுக்கு கூட்டு போய் வச்சுக்க. ஆமாம், உனக்கு மயம் இருக்குல்ல. ஆமாம், அவனோட அவனை சேர்த்து இவனை வச்சுக்க. ஆமாம், 3 வேளை சோறு ஒரு நாளைக்கு 100 ரூபா கையில் கொடுத்தீங்கன்னா அம்பாட்டுக்கு சம்முன்னு சாப்பிட தூங்க சுத்த. நாங்களா? நாங்கள் வந்து லாரியில் வந்து பின்னாடி தங்க கொண்டு வருவோம். தங்க லாரியில் தங்கம் நீ ஒன்றாவது ரயிலில் ஏற்றி விட்ற.
அப்படி தான் நவுகிறோம். நான் பாடி பேசி விட்டு எடுத்தாலும் பாட்டை எடுத்து அனுப்பி விட்டுட்டு அந்த இறக்குடா இன்னொரு கொண்டு வராங்க தேங்காய் இங்கே வராத அங்கே கூட்டமாக இருக்குது. வேலை சரி நல்லா பேசுகிறாங்களா? பக்கத்தில் வந்துடுச்சு போல். அரக்கு கரண்டாக வந்துடுவாங்க இங்கே. அது தேங்காய் மழை பெஞ்சு தண்ணியெல்லாம் தூத்த கீழே வந்து இருக்கிற மண்ணு தேங்காயில் ஒட்டியிருக்கு. சாரை போயிடுச்சு அங்கே சாரை போயிடுச்சு. சாரெல்லாம் போயிடுச்சுங்க. அவருக்கு தெரியாதாம்மா இந்த மழை பெஞ்சானே? நம்ம தூங்கிட்டு இருந்தோம். அவர் மூச்சை மாடிக்கு இந்த துப்பாக்கி டங்குன்னு வீருக்கு எனக்கு தலைமாட்டில் வச்சு படுத்துருந்தாரு. எடுத்து மட்டான்னு இருக்கிறப்ப சுற்றி வந்தாக்கும் தள்ளிட போகிறாரு. அப்படி தெரியும். அப்பாவுக்கு தெரியாத யோசனையாமானே நமக்கு இருக்குது. உனக்குலாம் அவார்டு கொடுக்கணுமா? இருக்கு உனக்குது. எனக்கு அவார்டு கொடுக்குறதுக்கு பூரா அம்பளே அவார்டு கொடுத்து முடிச்சிட்டாரு 25 வருஷமா. நீ சீவானந்தி என்னைக்கு அவார்டு கொடுக்க போறியானா? நீ சீவானந்தி இருக்கும் போது அவினையா எனக்கு அவார்டு கொடுக்க போகிறாள் தெரியுத. அவினையா கட்டாயம் அவார்டு கொடுத்து ஆயிப்பா. நீயே அதை காட்டில் ஒரு அவார்டு கொடுத்தானே 2 அவார்டு கொடுப்ப. ஆமாம். சரி வா வா இன்னைக்கு வேலையை பாரு. வேலையை பாரு. சும்மா உட்காந்துட்டு இருந்த வேலை நடக்காது. கண்டெடுத்தா முதலாளி அது மட்டும் தான் தெரியுது. அதுக்கடுத்து இல்லை. விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி அதை பற்றி. கண்டெடுத்தா முதலாளி கடவுளுன்னு முதலாளியா என்னடா சொல்ற? கடவுள் இன்னும் முதலாளி கண்டெடுத்தா தொழிலாளி விவசாயி. சரி வேலை வாக்குறதுக்கு பொருள் என்னது? விவசாயம் இருந்தால் விவசாயி. ஆயுசில் இருக்கிறவங்களுக்கு என்ன தொழிலாளி. அப்போ நீ விவசாயி தங்கச்சி தொழிலாளி. விவசாயம் பண்ண நாட்டுக்கு நல்லது. தொழிலாளி விவசாயம் இந்தியாவோட முதுகெலும்பு விவசாயம் தெரியுமா? முதுகெலும்பு இல்லாட்டினா நம்ம நிற்க முடியாது. இது மாதிரி விவசாயம் இல்லாட்டினா நம்ம வாழ முடியாது. விவசாயம் இல்லாமல் எத்தனை பேர் தொழிலாளி செஞ்சு வளர்ந்துருக்காங்க. அவங்கக்கிட்ட நிலம் இல்லை. அவங்கக்கிட்ட வந்து அவங்க தாத்தா பாட்டையன் பூட்டெல்லாம் சேர்த்து வைக்கல. உங்கள் தாத்தா வாழ்த்தவங்க ராமலிங்க வரும் ஜெயலலிதா வந்து இல்லை என்னமோ பேச எடுத்து போடா நான் பேசி போட போகிறேன். நான் மாத்தினாலும் பேசிக்கிட்டு இருக்காம நர்றா அரக்கு ஜீவா. இந்த இப்படி அரைச்சி அப்படி வாடா. அந்த கரையில் இறச்சி அப்படி வாடா. எந்தி அரக்கு நானே அரக்கு எந்தி தருவாடா என்கிட்ட கொடு. இந்த ரூபா எனக்கு வேணும். அந்த ரூபா சூப்பர் ரூபா. இந்த ரூபா பாரு. 6 ரூபா அப்படியே தோல் வை. விவசாயி இங்கே பாரு. கண்ணுக்குள்ள ஒரு எண்ணம் விழுந்துச்சு. இப்படி 6 ரூபா இப்படிமா இப்படி பிடிக்கணுமா அருவாவை? அது தெரியணுமா அருவா பிடிக்கிறது? அருவா தெரியலை. இப்படிமா சப்பாட்டியா? உன்னுடைய ஆசை அது பெய்வா ஃபேமஸ் ஆயிடுவேன். ஃபேமஸ் ஆகி யார்ட்டும் செருப்பு வீடு வட்டா சரி. அருவா பிடிக்க கற்றுக் கொடுக்கும் முருகேஸ்வரி. அருவா பிடிக்கும் கற்றுக் கொடுக்கும் முருகேஸ்வரி. அருவா பிடிக்க சொல்லி கற்றுக் கொடுக்க ஜீவானந்தே. எந்தி வா வேலையை பாரு. குளிக்குள்ள விழுந்துட போகிறேன்.
மடான்னு வா எந்திரிச்சு நீ வாடி குளிக்கல வந்துட்டு யார் வேலை பாப்பா எந்த குளிக்கல இந்த குளிக்கல விழுந்தா எந்திரிச்சிருவேனே வேற குளிக்கல விழுந்துருந்தா அடி துன்பது என்ன விட்டு போச்சுருந்தது போ பழிக்கிறது என்ன சொன்ன வெள்ளிக்கிழம்பு என்ன விட்டு பேசிக்கிட்டு இருக்காரு இப்போ ஆடி டங்டாங் டங்டாங் அப்படின்னு இப்போ டங்டாங்னு ஆடி வந்துடுவார்